ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம நண்பர் புகழை அவங்க ஆளை பார்க்குறதுக்கு போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெக்டானல்ட்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறோம். நம்ம ஆளுக்கு ஐஸ்கிரீம் நல்லா தாங்க. இதை தவிர நம்மளால வேறு எதுவுமே வாங்க முடியாது. இதுதான் கம்மி ரேட்டில் கிடச்சிங்க. ஃபஸ்ட் டைமே மெக்டானல்ட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். நல்லா தான் இது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பண்ணாதீங்க. டிமார்ட்டில் போய் 20 ரூபா கொடுத்தாங்க. நான் அதையுமே நாங்கள் இப்போ ஃபோரம் மாலில் இருக்கிறோம் காய்ஸ். ஒரு கலக்கலைங்க. எதுவுமே வாங்க மாட்டேங்க. சும்மா ஊற்றிட்டு போக வேண்டியது தான். ஓரியோ பிஸ்கெட்டில் பண்ணுறாங்க. நல்லா தான் இது. ஆனால் 35 ரூபாய்க்கு ஒருத்தானா கொஞ்சம் காசு அதிகம். 40 ரூபா. 40 ரூபாய்க்கு சாக்க போறதுன்னா 4 வருமையா? உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் இல்லை அல்டிமேட்டா. நாங்கள் இப்போ சாப்பிட்டு அவங்க ஆள் 5 மணிக்கு தான் வரோம். வேறு இங்கே தான் வெயிட் பண்ணோம். ஒரு 3-3:30 கிளம்புனாங்கன்னா கரெக்டாக சரியாக போயிடும். 3-3:30 போயிட்டு அவங்க ஆளை பார்த்துட்டு வரது தான் இன்றைக்கி டாஸ்கே எங்களுக்கு. கேஷ் ஃபஸ்ட் டைமே மெக்டானல்ட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது எப்படி ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதுனே தெரில. இவனுக்கு மொத்தமாக பேட்ச் அது நம்பர் இல்லை, ஒன்றும் இல்லை. மொத்தமாக நம்பரை கூப்பிடல, எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு அமைதியாக நினச்சிருந்தேங்க. அதுக்கு 10 நேரம் விட்டு கொடுத்தானாங்க. போயிட்டு பில்லு கொடுத்துட்டாங்கம்மா. ஒரு சீலை கூட இல்லை. இங்கே தான் எல்லாமே சீலை கட்டாமலே காணுங்க. எல்லாம் சுடிதார் கூட இல்லையா? எல்லாம் பேண்ட் ஷர்ட்டிங் மாட்டாங்க. இதுதான் எங்கள் பிரச்சனையே. இது இங்கே இல்லை. இனிமேல் எங்கே ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வேட்டி சட்டை போட்டு தான் வரேங்க. உருவாக்கணும். எந்த மாலுக்கு போனாலும் சரி வேட்டி சட்டையோட தான் போகிறாங்க. நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும். எவன் காப்பாற்றுறானோ இல்லையா, நம்மளோட நாம தான் காப்பாற்றுறாங்க. நானும் காப்பாற்றுறேன். மெக்டானல்ட்ஸு எல்லாம் வெளிநாட்டு கடைங்க தான் இருக்குது காய்ஸ். நம்ம ஊர் பஜ்ஜி போண்டாவே இங்கே கிடையாது. பஜ்ஜி போண்டாவா? பஜ்ஜி போண்டான்ற பேச்சுக்கே இடமே கிடையாது இந்த மாலில். இருக்கு. எங்கே இது நான் வாங்கினாங்களோ தெரியுமா வரும்? ஒன்று 40 ரூபா இல்லை 50 ரூபா. நீ வேற அன்றைக்கி போய் அந்த M5 மாலில் பனானா கேக் வாங்கிட்டு 120 ரூபான்றான். பனானா கேக்கில் 120 ரூபா. 120 ரூபா கொடுத்து வாங்கி அதை சாப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் ஒன்றுமே வாங்கலான்ட்டு. நான் பண்ணுறது நான் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு தான்ண்ணா. இந்த ஆளுங்க மொத்தம் வாங்குன்னு வச்சுட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 120 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை. சரி வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் நடக்கிறதே கம்மியாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லை. நீங்கள் சரக்கு பக்கம் நீங்கள் யூனியன் போய் நடக்குது மொத்தமே 4 லெவலில் தான் இது. இன்றைக்கி வேறு ஹோலி பண்டிகைனால ஒரே ஃபுல்லாக பெரியெல்லாம் ஒரே ஃபங்க்ஷன் ஆகிடுது. கலராக பூசி இந்திக்கார ஹோலிங்கெலாம் ஜாலியாக விளையாண்டு பாட்டை போட்டு டிஜே போட்டு ஒரே ஃபன் பண்ண கிடக்குறாங்க. நான் பாருங்க சொன்னேன் ஐஸ்கிரீம் சாப்பிட கிடக்குறாங்க. இருந்தாலும் அவங்க ஆளை பார்க்கறதுக்காக நான் இப்படி உட்காந்து கஷ்டப்படுவேன். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்ணுறேன்.